வணக்கம். நான் உங்கள் வள்ளுவ நாடி ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோன்னா, காதலில் சிக்கும் ஜாதகம். இப்போ நீங்கள் கட்டத்தில் பார்த்துட்ருப்பீங்க, டியூல் வீடியோவில் தான் போட்டுட்ருக்கேன். இந்த ஜாதகர் இப்பொழுது காதலில் சிக்கி உள்ளார். அதில் எப்படிங்க ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி அப்படி பார்த்த உடனே காதலில் இவங்க சிக்கி இருப்பாங்க அப்படின்றத நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, சுக்கிரன் புதன் எந்த கட்டத்தில், இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் காதலில் சிக்குவார்கள். அவங்களுக்கு அந்த கேது அவங்களுடைய ஜாதகத்தில் பக்கத்தில், சுக்கிரனுக்கு பக்கத்துலேயோ அடுத்த கிரகத்திலேயோ இருந்தால் அது குழப்பமான மனநிலை, முடிவு இல்லாத மனநிலை, அதாவது தோல்வி அடையும் மனநிலையை தான் கொடுக்கும். அதுவே இப்போ இந்த ஜாதகரே அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத மிக எளிமையாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா, விருச்சிகத்தில் இருக்கிற குரு பகவான், அவர் தான் ஜாதகர், ஆண் ஜாதகர். அவர் போயிட்டு சுக்கிரன் புதன் சூரியன் இந்த நேர் பார்வை, அதாவது 7ஆம் பார்வையில் அவங்களுக்கு கிடைக்குது. சம சத்ம பார்வையில் இருக்கிறதுனால எப்பொழுதும் நாடி விதிப்படி ஒரே ராசியினுடைய பிரான்ச்சு, அது 1, 5, 9, அடுத்தது 3, 7, 11, இந்த தொடர்பு இவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சதாக அர்த்தம். எப்பொழுதுமே ஒரு கிரகம் தனியாக இருக்கும் பட்சத்தில் அதனால் எந்த தொல்லையும் கிடையாது. அதுவே அந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் மூலியமாக தூண்டப்படும் இவருக்கு அந்த பலாபலன்கள். அதே போல் நடப்பு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய பிறப்பு கிரகங்களோடு தொடர்பு பெறும்போது, சேர்க்கை பெறும்பொழுது அந்த கிரகங்கள் மூலியமாக ஜாதகருக்கு பலன்கள் தூண்டப்படும். இதுதாங்க நாடி விதி. வேறு சிம்பிளான விதி, வேறு எதுவுமே தேவையில்லை. ராசி, லக்கணம், தசா, புத்தி இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக தேவையே இல்லை. இப்போ இந்த ஜாதகர் எந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருப்பார் அப்படின்றத நாம் எடுத்து சொல்லலாம். எப்படின்னா, குருன்றது ஒரு சுற்று வரும்பொழுது 12 ஆண்டுகள்னு சொல்லுவோம். அதே 2வது சுற்று வரும்போது 24 ஆண்டுகள். இப்போ இவருக்கு குரு மேஷத்தில் வரும்போது குரு கேது இணைவு ஏற்பட்டுருதா, தனக்கரிய தைரியமான செயல்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு பயந்த பிள்ளையாக இருந்தவர் அப்போ என்ன பண்ணிவிடுவார், தனக்குன்னு ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். குரு கோச்சாரத்தில் இந்த கேதுவினுடைய தன்மையை தொடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துரும். அப்போவே அவருக்கு தைரியம் வந்துடுச்சு. அதாவது கருத்து, இந்த சமூகத்துக்கு இப்படிலாம் வாழணும்னு ஒரு நீதி நேர்மை இருக்குல்ல, அதை உடைக்கக்கூடிய ஜாதகர் தான் இந்த ஜாதகர். ஏன்னா குரு வக்ரமாயிட்டாலே ஜாதகர் பெரும்பாலும் தர்க்க ரீதியாக எல்லாத்தையும் வளவலன்னு பேசக்கூடிய, கருத்துக்கு முரண்பாடாக செயல்படக்கூடியவர்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் போய் கேதுவோட அவருடைய நடப்பு கோச்சாரத்தில் வரும்போது அந்த மாதிரி வேலையை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த குரு ரிஷபத்துக்கு வரும்போது குரு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகத்தினுடைய சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்பொழுது காதலில் சிக்கி அது மூலியமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும். ஏன் சொல்லுங்களேன், புதன் வக்ரமாக இருக்கார், குரு வக்ரமாக இருக்கார் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில். இந்த புதன் வக்ரமாக இருக்கிறது, குரு வக்ரமாக இருக்கிறத தான் உள்வாங்கி கோச்சார குரு, அதாவது பிறப்பு ஜாதகத்தோடு கோச்சார கிரகங்கள் தொடர்பு வரும்போது அந்த சிக்கலை கண்டிப்பாக கொடுப்பார். இது கோர்ட்டு கேஸு. ஏன்னா சூரியன் இருக்கார் இல்லை, சூரியன் என்றால் அரசாங்கத்து மூலியமாக அந்த 28 டிகிரியில் இருக்கார் சூரியன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில். அப்போ என்ன ஆகும், குழந்தை உருவாகிருக்கும் இவருடைய காதலில், அது மூலிமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதாவது காதலில் சிக்கும் ஜாதகர். இவர் இவருக்கு ஒரு தங்கை இருக்குன்னு வச்சுங்களேன், அவருக்கு இந்த நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இவருக்கு அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம். இவருக்கு தங்கை இல்லைன்றதுனால இவருடைய ஜாதகம் முழுமையாக தூண்டப்பட்டு புதன் வக்ரம், புதன் என்றால் காதல், சுக்கிரன் என்றால் சிற்றின்பம், குரு என்றால் ஜாதகர். நேரடியாக விருச்சிகத்திலேருந்து சுக்கிரன், குரு, புதன், சூரியன் இந்த தொடர்பு பெறும்பொழுது காதலில் சிக்கிக்கிட்டார். இதுலேருந்து மீண்டு வருவாரா அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த நாடி ஜோதிடத்தினுடைய சிறப்பே. எப்போ மீண்டு வருவார்னா, குரு அந்த ரிஷபத்திலிருந்து தாண்டிட்டார்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்த கிரக அமைப்பில் போகும்பொழுது இவர் ஈஸியாக மீண்டு வருவார்.
சரி மீண்டு வந்தார்னா அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிப்பாரா, இல்லை அந்த குடும்பத்திலேயே அந்த குழந்தைங்களோடையே அந்த குடும்பத்தோடையே இருப்பாரா அப்படின்றத வந்து அவருடைய முழுமையான ஜாதகங்களை நம்ம இப்பயே அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இருந்தாலும் இந்த காதலை மட்டும் நம்ம எடுத்து சொல்கிறதுனால குரு சுக்கிரன் புதன் சூரியனோட சேர்றதுனால இந்த காதல், அதாவது கத்திரிக்காய் விளைஞ்சா கடைத்தெருவுக்கு வந்த மாதிரி இவருடைய காதல் வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் வந்ததுக்கு உண்டான காரணம் வந்து கேது மேஷத்துலேயும் சூரியன் ரிஷபத்திலேயும் இருந்து குரு வந்து நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அந்த தன்மையை கண்டிப்பாக அவருக்கு கொடுக்குது. இந்த விஷயத்தில் இவர் மட்டும்தான் இப்படி இருக்காரா அப்படின்னா, சந்திரன் கேது சம்மந்தப்படுறதுனால இவர்களுடைய தாயார் வந்து மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. இவர் பாருங்களேன், குரு ராகுவை போய் தொடுறார். குரு வந்து சந்திரனை போய் தொடலை. சமூகத்தை, அதாவது சந்திரனை போய் தொட்டு இருந்தார்னா இவருடைய சமூகம் வந்து இவரை வந்து காரி துப்புற அளவுக்கு இவருடைய மீடியாக்களில் வந்து இவருடைய வீடியோலாம் வர அளவுக்கு ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதுவே குரு வந்து ராகு ஒருத்தனால அப்படியே எதுவாக இருந்தாலும் அப்படியே அவருடைய குடும்பத்தோடைய அந்த பெண்ணினுடைய குடும்பத்தோடைய பேசி தீர்க்கிற அளவுக்கு ரகசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு எந்த எல்லையும் வந்து அவர் செய்யக்கூடியவராக காணப்படுவார். அதுதான் இந்த குருவானவர் ராகுவை தொடர்றதுனால அவருடைய தாத்தா, அவருடைய பாட்டனார், அவருடைய அப்பா வழிய உறவுகள் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து அந்த விஷயங்கள்லாம் சிக்கலிலிருந்து அதை போராட்டத்திலேருந்து மீட்டு எடுத்து கொடுத்து வெளியே வந்து விடாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு 2 திருமண அமைப்பு இருக்குதுன்றத வந்து இந்த ஜாதகத்து மூலியமாக நம்ம சொல்கிறோம். இந்த காதலில் சிக்கிறது இந்த ஜாதகத்தை விடுங்க, பொதுவாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த புதன் சுக்கிரன் ரெண்டும் சேர்க்கை பெற்று அதில் ஏதாவது ஒன்று பரிவர்த்தனை பெற்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகரோ இல்லை அந்த ஜாதகியோ இவருடைய மனைவியோ அந்த காதலில் வந்து சிக்கி அது மூலியமாக சீரழிந்து அதுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையை வந்து திருத்தி கொண்டு வாழ்வார்கள்ன்றது தான் வந்து குறிகாட்டும் உங்களுடைய ஜாதகத்தில். அதை நீங்கள் நல்லா துல்லியமாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எடுத்து சொல்லலாம். இப்போ இதுக்கு செவ்வாய் எந்த விதத்துலேயும் சம்மந்தப்படலை. இதில் பாருங்கள், செவ்வாய் யாருக்கு சம்மந்தப்படுதுன்னா செவ்வாய் சந்திரன் தான் சம்மந்தப்படும். இந்த விஷயத்துக்கு இதில் யார் துரோகம் இழப்பார்கள் அப்படின்னா சந்திரன் செவ்வாய் இவர்களுடைய தாயார்கள் தான் வந்து துரோகம் இழப்பார்கள். இதனுடைய காதலை பிரித்து கொண்டு வந்து பிள்ளைய வந்து நம்ம வந்து நிலைநிறுத்தி இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஏன்னாக்கா சந்திரன் செவ்வாயினாலுமே துரோகம் செய்யக்கூடியவர்கள். அவங்க யாராக சேர்ந்திருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய உறவுகள் மூலியமாக துரோகங்கள் நடக்கும். இந்த பையனுக்கு இவங்க அம்மாவே துரோகம் செய்வார்கள். முதல் மனைவியை முதல் காதலையோ இவர்கள் மூலியமாக இந்த உறவுகளை பிரித்து கொண்டு தன்னுடைய பிள்ளையை வந்து கூட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது எப்படி எளிமையாக வேறு எந்த தசாபுத்தி அந்தரம் சூட்சம் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. கிரகங்களுடைய இணைவு, கிரகங்கள் வந்து காரத்தத்துவம், அதனுடைய நட்சத்திரங்கள் இன்னும் ஆழமாக இன்னும் துல்லியமாக போகணும்னா அதனுடைய நட்சத்திரங்களோட கூட வைத்து நம்ம வந்து மிக துல்லியமாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுபோல் எத்தனை லட்சம் ஜாதகமாக இருந்தாலும் எவ்வளோ ஜாதகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து திறந்து பாருங்கள். இந்த மாதிரி சிக்கலில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். எச்சரிக்கையாக இருந்துட்டால் மட்டும் நாங்கள் செயல்படாதா அப்படின்னா செயல்படும். இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இல்லாத வேறொரு ரூபத்தில் வேறொரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படும். துரோகங்கள் என்றது வந்து பல லட்சம் முறைகளில் காணப்படும். ஒருத்தருக்கு வந்து ஒரு துரோகம் வந்துன்னா இதே கிரகங்கள், இதே இணைவுகள், இதே சேர்க்கைகள், இதே பாவ முனைகள் மூலிமா நடப்புதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே போல் தான் எனக்கு நடக்கணும் அப்படி கிடையாது. அது வேற ஒரு ரூபத்தில் கூட கண்டிப்பாக நடக்கலாம். ஏன்னா குரு வக்ரமாகிய காலபுருஷனுக்கு 8ல் விருச்சிக வீட்டில் உட்காந்து சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால இந்த இழப்புகள் வந்து இந்த ஜாதகருக்கு காணப்படுதுன்றதை சொல்லி, காதலில் சிக்கும் ஜாதகர் ஹைலைட்டாக நோட் பண்ணிக்கங்க. சுக்கிரன் புதன் அது நார்மலாக இருந்ததுன்னா வெளிப்படையாக இருக்கும். அதே ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்பில் ஏதாவது ஒரு ராசியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மகா போராட்டமான சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய ஜாதகராக காணப்படுவீர்கள் என்றதை நம்ம சொல்லி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.